ட்ராக் டேல இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. லஞ்சுக்கு அப்புறம் ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு உங்களோட பிராக்டிஸ் எல்லாமே. அண்ட் கடைசி 2 செக்ஷன் இருக்கு, பைக் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எங்களோட பொசிஷனுக்கு வந்து நின்னதுக்கு அப்புறம் எல்லா பைக்கும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. நான் கடைசியில நின்னதுனால என்ன ப்ராப்ளம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நாங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அடிக்கிற வேலைக்கு இந்த சூட் வேற போட்டு வச்சுக்கிட்டோம். வண்டி ரொம்ப நேரமா ஓடுதுன்னு சொல்லிட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்து ஒரு 6 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அதை நான் பார்க்க கிடையாது, இருந்தாலும் அது கேட்டதும் எனக்கு மைண்ட் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. என் மைண்ட் ஃபுல்லா அந்த 6 ஆக்சிடென்ட் ஆனதுலே தான் கவனத்திலே இருந்தேன். என்னால சுத்தமா அங்க கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. மைண்ட் பிளாஸ்ட் ஆன மாதிரி தான் அந்த 4th செக்ஷன் முடிச்சிட்டு நம்ம ஹைனா பைக் எடுத்துட்டு வந்தேன். என்னால எதுலயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. என் கவனம் ஃபுல்லா அந்த 6 எப்படி கிராஷ் ஆச்சு, நாமளும் ஹைனா பைக் தானே வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. அண்ட் கோச்சும் பயங்கரமா திட்டினாங்க, ஏன் உன் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு. அண்ட் ஹரிராமனும் கேட்டாங்க, உனக்கு என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்படி இருக்குன்னு. அவர்கிட்ட நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கு அவர் சொன்னாரு, எந்த ஒரு விஷயமே கீழே விழுவாம கத்துக்க முடியாது, ட்ராக் ஓட்டுறப்ப உன் ப்ளூ லைன்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொன்னாரு. அவரோட ஒரு வார்த்தை எனக்கு ரொம்பவே பூஸ்ட் கொடுத்துச்சு. எல்லாராலையும் ட்ராக் ஓட்டிட முடியாது, கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடாத. அண்ட் ட்ராக்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு உண்மையாலுமே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஎம்ல RACன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றேன்.